அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, இது கேள்வி நேரம் என்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன். கேள்வி தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான வழி. புத்தகங்களை புரட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பல. உலகத்தில் வாழும் வாழ்க்கையில் போகிற போக்கில் நமக்கு இந்த உலகம் கற்றுத்தருகிற பாடங்கள் பல. இன்னும் சில முக்கியமான விஷயங்களை தெரியாததை நாம் தெரிந்தவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் பல. எனவேதான் அல் குர்ஆன் ஃபஸ் அலூ அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாததை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. கேள்வியின் மூலமாக நாம் அறியாமை என்கின்ற இருளை நீக்கிக் கொள்ள முடிகிறது இல்லையா? கேள்வியின் மூலமாக கல்வியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய தாகத்தை வெளிப்படுத்த முடிகிறது. கேள்வியின் மூலமாக நம்முடைய அறிவு ஞானம் மென்மேலும் மேன்மையடைந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபா பெருமக்கள் எத்தனை கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இன்றைக்கு வரை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான தீர்வாக, பதிலாக, சமகாலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக, பதிலாக அது இருப்பதை பார்க்கிறோம். எனவே கேட்க வேண்டும், நல்ல கேள்விகள் கேட்க வேண்டும். அதை நபிகள் ஆதரித்தார்கள். சொல்லப்போனால் அப்படிப்பட்ட அறிவுதாகத்தில் இருக்கக்கூடியவர்களை தட்டி கொடுத்தார்கள். அவர்களுக்கான மிகச்சிறந்த பதிலை சொல்லிக் கொடுத்தார்கள். தெரியாமல் ஒரு விஷயத்தை கேட்க சோம்பேறிப்பட்டு, அல்லது கேட்டால் நம்முடைய தன்மானம் என்னமாவது, நம்முடைய பிம்பம் உடைந்து போய்விடுமே, நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அல்லது நாம் போய் கேட்டோம்னா என்ன இவரெலாம் அந்த விஷயத்தை கேட்குறாரு அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கேட்காமல் தெரியாமல் ஒரு விஷயத்தில் நீங்களே முடிவெடுத்து அதை செய்யாதீர்கள். அதில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு போகும். இன்றைய காலச்சூழலிலே ஒரு காலம் இருந்தது, தெரியாத விஷயங்களை அறிஞர் பெருமக்களிடத்திலே அணுகி கேட்கக்கூடிய வழக்கம். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக தனக்குத்தானே முஃப்தியாக நிறைய பேர் உருவாகிவிட்டார்கள். தான் என்ன ஒரு கருத்தை வைத்திருக்கிறோனோ அந்த கருத்திற்கு ஒத்தவாறு விஷயங்களை முடிவெடுத்து செய்யுதல் என்கின்ற ஒரு போக்கு உருவாகி இருப்பதை ஒரு வருத்தத்தோடு இந்த இடத்திலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கேட்க வேண்டும். தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடத்திலே கேட்பதற்கு வெட்கம் தேவையில்லை. கேட்காமல் முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹாபா தோழர்கள் ஒரு நாள் ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். பயணத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய காலம் அது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பயணத்தில் இருந்த ஒருவருக்கு தலையிலே அடிபட்டு விட்டது. காயம், இரத்த காயம், உச்சந்தலையில் அடிபட்டிருக்குது. ராத்திரி எல்லாரும் படுத்து எந்திரிச்சு காலையில் போகலான்னு சொல்லி பயணத்தின் இடையிலே முடிவாகி காலையில் எழுந்து போகலாம் என்று நினைக்கிற நேரத்தில் ஃபஜர் தொழுகணும். இந்த தலையில் காயப்பட்ட இந்த சஹாபி ஃபரலான குளிப்பு இப்பொழுது அவரின் மீது கடமையாக இருக்கிறது. குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். இப்போ அவர் தன் சக தோழர்களிடத்திலே கேட்டார், இந்த மாதிரி எனக்கு தலையில் காயம்பட்டிருக்கு, அடிபட்டிருக்கு, ரத்தம் இருக்குது, இப்போ நான் தலை குளிக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். இப்போ நான் தலை குளிச்சு கொள்ளாமல் தயமம் செஞ்சுக்கலாமா? தயமம் செய்து கொண்டு நான் என்னுடைய குளிப்பின் கடமையிலிருந்து வெளியே வந்து விடலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அங்கே இருந்த நாலஞ்சு பேர் சொன்னாங்க, அது எப்படி? தயமங்கிறது ஒது செய்ய முடியாட்டி அதற்கு பகரமாக வரக்கூடியது தான் தயமம். ஒருத்தராக ஒது செய்ய முடியலை, ஏதோ ஒரு நோய், அல்லது ஒது செய்வதற்கான தண்ணீர் இல்லை, அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி, அப்போ என்ன செஞ்சுக்கலான்னு சொன்னால் அந்த ஒது என்பதற்கு பகரமாக தயமத்தை கொண்டு வரலாம். இப்போது உங்களுக்கு ஃபரலான குளிப்புலாம் இருக்குது, தலை குளிச்சாகணும், அது கடமை இல்லை, அதுக்கு பகரமாக தயமத்தெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க, நீங்கள் குளிச்சு தான் ஆகணும், என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் குளிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் மார்க்கத்தின் மீது இருந்த அதீத பற்று, அல்லாஹுவின் பயம், அச்சம்
சரி நம்ம எப்படியாவது குளிச்சாவது கடமையை நிறைவேற்றணுமே, அதனால் கடமையை விட முடியாத அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அவர் தலை குளித்து விட்டார். குளித்ததற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே அவருக்கு ஜுரம் வந்து விட்டது. ஜுரம் என்றால் ஜன்னி மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே நடுக்கம் வந்து தலையில் இருந்த அந்த காயம் இன்னும் பெரிதாக ஆகி கடைசியில் அது உயிரிழப்பில் கொண்டு விட்டது. அந்த மனிதர் இறந்தே போய்விட்டார் அந்த சஹாபி. இந்த நிகழ்ச்சியை இந்த குழு மதீனாவுக்கு வந்த பின்னாடி சஹாபாக்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கடுமையாக கோவப்பட்டாங்க. எந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால், கத்தலூஹு கத்தலக்குமுல்லாஹ், தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி அவரை கொன்றே விட்டீர்களே, அல்லாஹ் உங்களை கொல்லட்டும் என்ற ஒரு வார்த்தை. கத்தலக்குமுல்லாஹ், கோபத்தின் உச்சத்தில் வந்த வார்த்தை. தெரியாமல் அறியாமல் புரியாமல் நீங்கள் அந்த காரியத்திற்கு சட்டம் சொல்லி ஒரு உயிரையே பலி கொடுக்க நேரிட்டு விட்டதே, அல்லாஹ் உங்களை கோபப்படட்டும், அல்லாவின் கோபம் உங்கள் மீது இறங்கட்டும், அல்லாஹ் உங்களை கொள்வானாக என்பது போன்று உண்டான வார்த்தையில் அந்த 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 கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போதான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னமா ஷிஃபா உல் ஐயி அஸ்ஸுஆல், அறியாமைக்கு மருந்து, அறியாமையின் நன்மருந்து என்னவென்றால் கேள்வி. அவர் கேட்டிருக்காருல்ல, உங்களுக்கு தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டியதானே. தெரியாமல் கொள்ளாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போய் அவர் அதை எடுத்து பின்பற்றி கடைசியில் அவருடைய உயிரிழப்புக்கே அது காரணமாகி போய்விட்டதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வருத்தப்பட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு கேட்க வேண்டும், நல்ல கேள்விகள் கேட்க வேண்டும். மார்க்கம் அனுமதிக்கிறது. குர்ஆனிலே எத்தனையோ இடங்களிலே எஸ் அலூனக்க என்று தொடங்கக்கூடிய வார்த்தைகள், நபியே உங்களிடத்தில் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள். உங்களிடத்திலே ரூஹை பற்றி கேட்கிறார்கள், உங்களிடத்திலே மதுவை பற்றி கேட்கிறார்கள், உங்களிடத்திலே பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தமான கேள்விகளை கொண்டு வருகிறார்கள், உங்களிடத்திலே துல்கர்னைனை பற்றி கேட்கிறார்கள். இப்படி அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறான். இப்போ கேள்வி ஞானம் என்பது அது ஒரு ஞானத்தினுடைய ஒரு முக்கியமான, தெரியாத விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான வழிகளில் பிரதானமானது. இந்த கேள்விகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள், அதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான பதில்களை தந்திருக்கிறார்கள். அந்த பதிலின் வழியாக நமக்கான பாடமும் படிப்பனையும் நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடைய, நம்முடைய ஈமானோடு தொடர்புடைய, நம்முடைய குடும்பங்களோடு தொடர்புடைய, நம்முடைய வியாபாரங்களோடு தொடர்புடைய, நாம் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளோடு தொடர்புடைய, நம்முடைய இபாதத்தோடு தொடர்புடைய எக்கச்சக்கமான கேள்விகளை சஹாபா பெருமக்கள் நபியிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். நபிகள் தன் முகத்தை எந்த கட்டத்திலும் சுளிக்காமல் அதற்கு பதில் சொன்னார்கள். கேள்வி கேட்கறது ஒரு புறம், அதற்கு பதில் சொல்லும் பொழுது எந்த ஒரு முகத்தில் எந்த ஒரு விதமான இறுக்கத்தையும் காமிக்காமல், வெறுப்பையும் காண்பிக்காமல் அதற்குரிய தெளிந்த பதிலை கொடுப்பதில் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த தொடரில் நம்ம அழகாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் எந்த மாதிரியான கேள்விகளை மார்க்கம் அனுமதிக்கிறது, எந்த மாதிரியான கேள்விகளை மார்க்கம் அதை வேண்டாம் என்று சொல்லுகிறது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களிலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் இணைந்திருங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெரிந்த விஷயங்களை தெரியாதவர்களுக்கு நீங்கள் அதிகமாக பகிருங்கள். உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய அதீத ஈடுபாட்டையும் அதை நான் பார்க்கும் பொழுது நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை இன்னும் சேகரித்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஈர்ப்பும் ஒரு ஈடுபாடும் இன்னும் கூடும். வல்ல அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் வல்ல அல்லாஹ் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய வாய்ப்பை தருவதோடு எல்லோருடைய நல்ல துவாவையும் நல்ல ஆதரவையும் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையையும் பெறுவதற்கு வழிவகை செய்யட்டும் என்று நீங்களும் துவா செய்யுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் இது சார்ந்த விஷயங்களை உங்களோடு சொல்லிக் கொள்வதிலே இணைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.